த ஃபிஃப்த் எபிசோட் ஆஃப் போதும் போ. போதும் போல நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் எபிசோட் வரும்போது நம்ம இதோடைய அப்கிரேடாக பார்க்குறோம். அதனால தான் இந்த டாபிக் அப்கிரேட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்கிரேட் அப்படின்னாக்கா என்ன, எப்படி ஏது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐம் ஹேமா. ஐம் அ பாப்புலர் ரைட்டர் கம் ட்ரெயினர் ஃப்ரம் சென்னை. என்னை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ஹெல்த், லைஃப் ஸ்டைல், கரியர் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் அப்படியே அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ டாபிக் போயிடலாம். நீங்கள் என்னைக்காவது உங்களுடைய ஜாப் இல்லை உங்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் எப்பயாவது இன்ட்ரெஸ்டாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்பயாவது நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு என்னப்பா நான் இவ்வளோ நாளாக செஞ்சுட்ருக்கேன், இன்னும் எனக்கு ரெக்கக்னிஷனே கிடைக்கலையேன்னு நினச்சிருக்கீங்களா? என்னடா இது நான் செய்கிற வேலை, எனக்கு இப்போல்லாம் எக்ஸைட்டிங்காகவே இல்லையே, முதல்ல செய்யும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஏன் இப்போல்லாம் எனக்கு எக்ஸைட்டிங்காகவே இல்லை, எனக்கு ஏன் பெருசாக வந்து ஃபினான்ஷியலி பெனிஃபிட் இல்லை அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களோட லைஃப் இப்போ மாறி இந்த மாதிரி மாறி இருக்க மாதிரி தோணுதா? ஸோ இட் இஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் பிகம் அவுடேட்டட். இது தப்பான விஷயம் இல்லை, எல்லாரோடைய கரியர்லேயும் வர ஒரு நார்மலான பாயிண்ட். இதுக்கு ஒரே ரெமெடி ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுறது தான். ஸ்கில்லா அப்படின்னா என்ன? ஓகே, நிறைய பேருக்கு ஸ்கில்லுக்கும் நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோமோ, எதெல்லாம் படித்ததுனால மட்டுமே நமக்கு வந்திருக்கிற ஒரு அறிவு, அதை பற்றி பேச முடியும், அதை பற்றி எழுத முடியும், அவ்வளோதான். அதை பற்றி எதுவும் ஆக்சுவலாக போய் செய்ய தெரியாதோ அதெல்லாம் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் பற்றி கேட்கும் போது உங்களால் இமீடியட்டாக அதை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னாக்கா அது ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை கமான் ஏதாவது ஒரு பூல் கூப்பிட்டு போங்க, இல்லை பீச் கூட்டிகிட்டு போங்க, இல்லை குளம், ஆறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, நான் ஸ்விம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா? ஸோ இதுதான் வந்து ஸ்கில்லுக்கும் நாலேஜ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸ்கில்ஸில் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா, டைப்பிங் வந்து ஒரு ஸ்கில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் டைப்பிங்கோட ஸ்கோர்லாம் வச்சு கவலைப்படுவாங்க. ஆக்சுவலாக அது தேவையே இல்லை. மீன் டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸில் உங்களுக்கு ஸ்பீட் டெவலப் ஆகிடும். ஸோ டைப்பிங் ஒரு ஸ்கில், ஸ்விம்மிங் ஒரு ஸ்கில், ரிசர்ச் பண்ணுறது ஒரு ஸ்கில், ரைட்டிங் ஒரு ஸ்கில். இந்த மாதிரி நிறைய பேசிக் ஸ்கில்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன, எப்படியெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஸ்கில்ஸ் பற்றி நீங்கள் தேடுறது இன்டர்நெட்டாக இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய சர்க்கிள்குள்ளே அதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி மற்றவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி எதுவுமே இல்லையா, உங்களுடைய பாஸ் இல்லாட்டி மென்டார் யார் உங்களை விட ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறதா நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேளுங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் இப்போ என்ன பண்ணால் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், எது வந்து செய்யும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், இப்போதைக்கு இருக்கிற லைஃப் நல்லா இருக்கு, இதை விடவும் பெட்டராக எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிங்க. அப்படிதான் நம்ம வந்து நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சோஷியல் மீடியா. லிங்க்டின் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல், நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க்டின் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமும் ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோல் மாடலாக யாரை நினைக்கிறீங்களோ உங்கள் இண்டஸ்ட்ரியில் இல்லை உங்கள் பர்டிகுலர் ஃபீல்டில் அதை தேடி பாருங்கள். அது ரிலேட்டட் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தேடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு நான் இதை சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக இதுவும் ஒரு வழி அப்படின்னாக்கா, நியூஸ் லெட்டர், மேகசின்ஸ், நிறைய ஃப்ரீ மேகசின்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ நியூஸ் லெட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரியான மேகசின்ஸ், இ நியூஸ் லெட்டர், பிளாக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்க இன்னொரு பெஸ்ட் மெத்தட் மென்டார். உங்களுக்குன்னு ஒரு கரியர் ரிலேட்டட் ஒரு மென்டார் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட அடிக்கடி பேசுங்க. என்ன பண்ணால் நான் வந்து பெட்டராக முடியும். என்னோட லைஃப்பில் நான் வந்து நிறைய மென்டார்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கைடன்ஸ் மூலியமாக தான் வந்து நானும் என்னை அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளே செய்ய முடியுமான்னா டவுட்டு தான். ஸோ ஒரு மென்டாரோட சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்,
ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அது என்ன ஏதுங்கிறத உங்களால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, ஒரு பேசிக் சென்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் யூடியூப் வீடியோஸை யூஸ் பண்ணுங்க. நான் அதனால தான் இது வந்து 4த் ஆப்ஷனா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போடல. எடுத்த உடனே ஒரு யூடியூப் போய் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கிடைக்கிற இம்ப்ரெஷன் ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம். இல்ல சுத்தமா நல்லா இல்லாம இருக்கலாம். அத வச்சு இம்மீடியட்டா டிசைட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். உங்களோட மென்டார் மூலியமா வரணும். இல்ல அ அத விட ஒரு பெட்டர் சோர்ஸ்லேருந்து வரணும். அப்படின்னா தான் வந்து நீங்க அதுக்குள்ள போய் இன்டெப்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோஸ்லாம் பார்க்கணுமே தவிர, எடுத்தோனே யூடியூப் போய் தேடுறத செய்யாதீங்க. நெக்ஸ்ட். நெறைய சோஷியல் குரூப்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும்னாக்கா, ஃபோட்டோகிராஃபி பத்தி நெறைய குரூப்ஸ் இருக்கு. அதிலேயே வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதாவது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, அதே மாரி பேபீஸ மட்டும் எடுக்கிறதுக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்கிறது. இந்த மாரி நெறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த குரூப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா கைடன்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாரியான குரூப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குரூப்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது ஆன்லைன் கோர்ஸ பத்தி சொல்லாம இருக்க முடியாது. ஸோ ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுலயுமே ஏதாவது ஒரு வகையில இருக்கு. அது ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டு இப்போ உங்க உங்க மைண்ட்ல ஒரு ஃபேஷன் டிசைனிங், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாரி என்ன ஒரு ஃபீல்டு இருக்கோ, அதுல வந்து ஆன்லைன் கோர்சஸ் நெறையவே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் கோர்சஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத பாருங்க. இதுல நெறைய கோர்சஸ் ஃப்ரீயாவும் இருக்கு. சில கோர்சஸ் நீங்க பே பண்ற மாரியும் இருக்கும். இதோடைய வொர்த் அப்படிங்கிறத வச்சு தான் அது ஃப்ரீயா, இல்ல அது வந்து அ பெய்டா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, தாராளமா பண்ணுங்க. நெறைய கோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன்ல தேடுனீங்கனாக்கா கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட். தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். த ரீசன் இஸ் ஒரு ஃபீல்டுல அவங்களோட ஸ்டாஃப்க்கே பே பண்ண முடியாத கண்டிஷன்ல தான் நெறைய இடத்துல இன்டர்ன்ஷிப்க்கே எடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டோ அவங்களுக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால ஒரு ஸ்டாஃப் வச்சு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜாப முடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நெறைய இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு குடுக்குறாங்க. அதுலயும் ட்ரெய்னி கிட்ட இருந்து காசு வாங்குற இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. பெய்டுன்ற பேர்ல. பெய்டு இன்டர்ன்ஷிப்னு நினைப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் குடுக்க போறதான்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க நேர்ல போனீங்கன்னாக்கா, நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கிறது சுத்த டைம் வேஸ்ட். அதுக்கு உண்மையிலேயே வேல்யூ இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க அந்த ஃபீல்டு ரிலேட்டட் சர்ச் பண்ணணும். அந்த ஃபீல்டுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வொர்த் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன டிப் தரேன். அந்த ஃபீல்டு ரிலேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு வச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு போட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு போட்டு சும்மா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொஃபைலோ, இல்ல ஒரு ஜேடியோ, இல்ல ஒரு ஜாப் வேக்கன்சி பத்தின டீட்டெயில்ஸோ வரும். நீங்க அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் உட்காந்து டீட்டெயிலா படிச்சீங்கன்னாக்கா, அதுல சேலரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ சேலரி குடுக்குறாங்கன்றத பாருங்க. சம் ஃபீல்ட் அதுல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாதது மாரி இருக்கும். ஸோ அப்படின்னா அந்த மாதிரியான ஃபீல்ட செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஃபீல்டுக்கு வொர்த்தே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு சில ஃபீல்டு வந்து யங்ஸ்டர்ஸ மட்டுமே பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கிரியேட்டிவிட்டி, டிசைனிங் இந்த மாதிரியான ஃபீல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யங்ஸ்டர்ஸ மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சீனியர்ஸா இருந்தாங்கனாக்கா, அவங்க கண்டிப்பா மேனேஜர் லெவலுக்கு மேல போயிருக்கணும். அவங்கள இன்டர்ன்ஷிப் லெவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அ ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறனால எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீல்ட எடுக்காதீங்க. எந்த ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிளையும் எடுக்குறாங்களோ, அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கரியர் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப் குடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டு இருக்குன்னா மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு ஜூனியர் லெவல்ல ஒரு மினிமம் பேவா இருந்தாலும் பரவால்ல. அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலாவோ, இல்ல ஜூனியர் லெவல்லயோ எப்படியாவது ஒரு ஜாபுக்கே போய் கத்துக்கோங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் இல்ல சர்டிஃபிகேஷன்ஸ்க்காக இந்த மாதிரியான வேலைய செய்யாதீங்க. நெக்ஸ்ட். இப்ப நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? எஸ். அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் லெவல் ஜாபுக்கு நீங்க ஈகரா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு ஜாபுக்கு பே பண்ணி போக்கூடாது. கமிஷன் தான், இது வெறும் ப்ராசஸிங் ஃபீ தான். அந்த மாதிரிலாம் வந்து நெறைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் எவர் பே மனி டு கெட் அ ஜாப். ஓகே. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணாதான் ஜாப் அப்படின்னு சொன்னாலும் தயவு செஞ்சு செய்யாதீங்க.
சம்டைம்ஸ் ஃபோட்டோ கேட்காமலே கொடுத்துருவாங்க. இல்லை சம்டைம்ஸ் அங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையானே தெரியாமல் கேண்டிடேட்டே கொடுத்துட்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தேவைன்னா மட்டும் ஃபோட்டோ கொடுங்க. அதுவும் அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத, அந்த கம்பெனிங்கிறத நீங்கள் 100% ட்ரஸ்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஃபோட்டோஸ் கொடுங்க, இல்லைன்னா ஃபோட்டோஸ் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட், எந்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கையில் கிடைச்சாலும் அதை வந்து நல்லா தரவாக ரீட் பண்ணுங்கள் ரிகார்டிங் யுவர் ஜாப். அதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம், கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ், அதோடைய அசர்ட்ஸ், ரைட்ஸ், அதே மாதிரி என்ட்ரிக்கு ப்ரொசீஜர், எக்ஸிட்கான ப்ரொசீஜர், டென்யூர் பீரியட் என்ன, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு ஒவ்வொரு தடவையும் டாக்குமெண்ட் பாண்ட் அப்படின்ட்டுலாம் வரும். அதை தரவாக படிங்க. அதுதான் வந்து உங்களுடைய கரியருக்கு ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரியான ஒரு பேப்பரை தெரியாமல் சைன் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர். ஸோ பிவேர் ஆஃப் இட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு ஜாப் அப்படிங்கிறத எடுக்கிறீங்கனாக்கா அது வந்து ஸ்பான்டேனியஸாக எடுக்கிற மாதிரி, இந்த மூவியில் காட்டுற மாதிரி எது சொன்னாலும் தலையாட்டிக்கிற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் அ ஜாப், மேக் ஷுர் யூ ஆர் டூயிங் இட் வித் அ ரைட் லாஜிக் பிஹைண்ட் இட். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? நீங்கள் என்னென்னலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு சொல்கிறாங்களோ, என்னென்னலாம் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் பேசி ஃபைனலைஸ் பண்ணுறீங்களோ, இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணாதீங்க. டேக் 1 or 2 days டைம். நான் வீட்டில் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன், இல்லை ஒரு 1 day டைம் கொடுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை எனக்கு நடுவில் ஒரு நாள் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். தெர் இஸ் நத்திங் ராங் இன் டேக்கிங் டைம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் உங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த ஜாப்னால என்னுடைய கரியர் மாறப்போகுது, என்னுடைய லைஃப் மாறப்போகுதுங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து டிசைட் பண்ணுறதுல தப்பு இல்லை. தப்பாக டிசைட் பண்ணிவிட்டு, ஐயோ நான் ஏன் இந்த இவ்வளோ கம்மி பேக்கு ஒத்துக்கிட்டேனோ தெரியலையே, நான் ஏன் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் குவிட் பண்ணுறதுங்கிறது ஆர்கனைசேஷனுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஸோ இந்த 5 தப்பை செய்யாதீங்க. சரி, அப்போ என்னதான் செய்யணும்? எஸ், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆர்கனைசேஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷன் எவ்வளோ நாளாக இருக்குது, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க ஐபி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதில் இருக்க டாப் மேனேஜ்மெண்ட் யார் யார் இருக்காங்க, அவங்களில் மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், அவங்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அதே மாதிரி அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, சர்வீசஸ் வச்சுருக்காங்க, இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர்னா யார், நீங்கள் அப்ளை பண்ணுற பொசிஷனுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்டர்வியூக்கு போங்க. தேவையே இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போய் இன்டர்வியூவில் பெபேன்னு முழிக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்சுட்டு போய் ஒரு இன்டர்வியூனாலும் ஒழுங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போய் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேலரி நெகோசியேஷன் அப்படின்ட்டு வரும்போது எப்பவுமே டேக் ஹோம் பேஸ் பண்ணி தான் பேசணும். ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஹெச்ஆர்லாம் தான் வந்து சிடிசி பேஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ நீங்கள் கேண்டிடேட்டாக பேச போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டேக் ஹோம் பேஸ் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ நாளைக்கு சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னைக்கு அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த போதும் போ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த ஒரு தாக்கம் எல்லா ஃபீல்டுலேயும் வரப்போகுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அந்த ஒரு பர்டிகுலர் வேவை தாங்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக படிங்க. நிறைய பேர் என்னன்றதை கேட்டுட்டு அப்படியே பாதியிலேயே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை விட்டுருவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து உங்களுடைய ரோல் என்னங்கிறதையே எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. நீங்கள் என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையே எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனால தெளிவாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, நேரில் போயிருக்கீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற டீம் கல்ச்சர், அவங்களுக்குள்ள எப்படி இன்டராக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா அவங்களுக்கு, மேல் ஃபீமேல் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில பேசிக் க்ளீனாக இருக்க ஆஃபீஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இன்டீரியர் டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆஃபீஸோடைய கல்ச்சரை பற்றி சொல்லும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஒர்க் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிஷியல் டேஸ்க்கு ஒரு ஜாப் கிடைக்கணுங்கிறதுக்காக எது வேணாலும் தலையாட்டிடுவாங்க ஃப்ரெஷர்ஸ். ஆனால் சீனியர்ஸ்க்கு நல்லா தெரியும் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம்னு. ஸோ டைமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாப் லொக்கேஷன் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க.
இன்னைக்கு நிறைய ஜாப் வந்து ரிமோட் ஒர்க்கிங்கா இருக்கு. ஸோ ரிமோட் ஒர்க்கிங்கா இருக்கும்போது ஆர் தே ப்ரொவைடிங் யூ பெனிஃபிட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எதுனாக்கா ஸ்கோப் ஃபார் லேர்னிங். நீங்கள் எந்த ஃபீல்டில் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்களோ, அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டீங்களோ, அந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோட்டோகிராஃபியை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு நல்லா கற்று வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு போயிட்டீங்க. ஓகே, ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம், அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம், இங்கே கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிலாம் தேவையில்லைங்க, இங்கே ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி தான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது வேஸ்ட். உங்களுக்கு உண்மையிலேயே கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரியான ஜாபை செலக்ட் பண்ணக்கூடாது. எங்கே உங்களுக்கு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அங்கே தான் போகணும். கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக போகக்கூடாது. சம்டைம்ஸ் உங்களை விட டேலண்டட் பர்சன் அந்த ஜாபுக்கு வெயிட்டிங்காக இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பறிச்சிட்ட மாதிரி ஆகிடும்ல. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் என்ன ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. மேம் நான் ரொம்ப நாளாக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அப்படிலாம் இருக்க முடியல, நான் இப்போ கிடைச்சதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாமா? வெல், அப்படி நீங்கள் கிடைச்ச ஆர்கனைசேஷனுக்கு போகணும் அப்படின்னாக்கா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கா, ஃபர்தர் இந்த உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டில் போகிறதுக்கு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண விடுவாங்களா, அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கோப்பில் அது இருக்கா அப்படிங்கிறத நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அக்செப்ட் பண்ணுங்கள். எப்பவுமே சேலரியை மட்டுமே வச்சு அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் போதும் போ சீரீஸோட லாஸ்ட் வீடியோவாக நான் இதை போட்டிருக்கேன். உங்களுடைய சக்ஸஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு விஷ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். இந்த அப்ஸ்கில் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி ஜாபுக்கு எப்படி வந்து நம்ம எஸ் சொல்கிறது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக நம்ம பார்த்துருக்குற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குனாக்கா கண்டிப்பாக எனக்கு அதை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். Hope this video is helpful for you. You will see in another video. So till then, என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. Take care. Have a great day. Bye.